வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம மாயா சந்தியா கதையை தான் அடுத்து பார்க்க போறோம். ஜனவரி 31 என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து நாங்கள் வீடியோ போடும் பொழுது லாஸ்ட் வீடியோல எவ்வளோ லைக் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ மறக்காம எங்களோட ஹாப்பிக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடுல என்ன நடக்குதுன்னா, மாயா வந்துட்டு நேரா அந்த கோயிலுக்கு போறாங்க. ஏன்னா ஆட்டோ நின்று போயிட்டு. ஆட்டோ நின்னது அது ஒரு மேஜிக்குங்க. சாமியா பார்த்து ஆட்டோவை நிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க அந்த வில்லன் கார்த்தி இருக்கான். கார்த்தி உயிரோட இருக்கிறது நம்ம மாயாவுக்கு தெரியாதுல்ல. அந்த கார்த்திய மாயா கண்ணுக்கு எப்படியாவது கொண்டு வரணும். அதுதான் நம்ம சாமியோட பிளானே. நம்ம மாயா வந்துட்டு ஆட்டோக்காரர்கிட்ட, என்னங்க நீங்க வந்துட்டு ஆட்டோ சரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அம்மா ஒரு 5 நிமிஷம் ஆகுமா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்க வந்துட்டு பாத்துக்கிறீங்களா அப்படின்னு. இதை கேட்டதோட ஆட்டோக்காரரும், அம்மா நீ சாமி கும்பிட்டு வா, நான் அதுக்குள்ளேயும் ஆட்டோவை ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோயிலுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு நேரா சாமியை பாட்டு, என் குடும்பத்துக்கு இன்னும் நீ எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. என்னோட பெரியம்மா என்ன தப்பு பண்ணாங்க? அத்தனை பெண்களோட வாழ்க்கையை ஏமாத்தின ஒரு அரக்கனை தான் அவங்க வதம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு தண்டனை. நீங்க பண்ணா மட்டும் அது வதம், ஆனா பெரியம்மா பண்ணா அது கொலையா? பெரியம்மாவுக்கு இன்னும் நீங்க எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க போறீங்க? குடும்பத்துக்காக அவங்க இன்னும் எவ்வளவுதான் தாங்க போறாங்க? இங்க பாருங்க, நீங்க உண்மையா இருந்தா நீங்க தான் எப்படியாவது என் பெரியம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சாமிய பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி சரியான ஜொல்லு பாட்டியாச்சே. 2 பொண்ணுங்க வந்ததோட அந்த பொண்ணுங்க பின்னாடியே கார்த்தி கோயிலுக்கு வந்துட்டாரு. அவரோட வீக்னஸ் தான் இன்னைக்கு அவருக்கு சரியான ஆப்பு வைக்க போகுது. கார்த்தி வந்துட்டு நேரா கோயிலுக்குள்ள வந்துட்டு அந்த பொண்ணுங்க பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணுங்க கார்த்தியவே பார்த்து திரும்பி திரும்பி சிரிச்சுக்கிட்டே போறாங்க. கார்த்தி நினைக்கிறாரு, ஆகா நம்மளுக்கு சரியான பார்ட்டி ஒண்ணு சிக்கிருச்சு, நம்ம இதுக்கு கிட்ட நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம 3 மாசம் கழிச்சு ஊருக்கு வரும் பொழுது கொஞ்சம் யூஸ் ஆகும்ல அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதனால அந்த பொண்ணுங்களை விடாம ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அப்பதாங்க மாயா எதேச்சியா சாமி கும்பிட்டுட்டு திரும்பும் பொழுது கார்த்தி நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது அவர் முகத்துல இருக்கிற கர்ச்சிஃப் டக்குன்னு கீழே விழுகுது. அதை பார்த்ததோட கார்த்தி அந்த கர்ச்சிஃபை குனிஞ்சு எடுக்கிறாரு. அப்ப மாயா நேரா கார்த்திய பாத்துடுறாங்க. பார்த்ததோட மாயாவுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப கார்த்தி வந்துட்டு அந்த கர்ச்சிஃப் எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா, ஏய் அப்படின்னு சொல்ல போக டக்குன்னு மாயா வந்துட்டு வாய மூடுறாங்க. இல்ல, இவன் வந்து இப்படி ரகசியமா இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா நம்மளை ஏமாத்தி தப்பிச்சு போயிருவான். இவன் என்ன பண்றான் எங்க போறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு மாயா டக்குன்னு தூணுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப கார்த்தி நேரா அந்த பொண்ணுங்க பின்னாடியே தான் போறாரு. மாயா பாக்குறாங்க, இன்னும் இவன் அந்த பொம்பளை புத்தியே விடவே இல்லை, இன்னும் இந்த பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்கு தான் இவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா மாயா கண்ணால நம்பவே முடியல. இவன் எப்படி உயிரோட வந்தான்? இவனை நானும் பெரியம்மாவும் தானே மண்ணுக்குள்ள புதைச்சோம். அப்ப கண்டிப்பா அவன் அன்னைக்கு இறக்கல. யாரோ ஒருத்தவங்க பெரியம்மாவை மாட்டி விடுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. சிவனை விடக்கூடாது அப்படின்ட்டு மாயா நினைக்கிறாங்க. கார்த்தி நேரா அந்த பொண்ணுங்க பின்னாடியே போறாங்க. அந்த பொண்ணுங்க டக்குன்னு திரும்பி, என்ன சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, இல்ல இந்த ஊர்லயே இந்த அளவுக்கு கியூட்டா நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது, ஊருக்கு புதுசா அப்படின்னு. அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, ஆமா நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம், ஃபாரின்ல இருந்து அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஓ அப்படியா, அதானே பார்த்தேன், இந்த ஊர்லயா இந்த அளவுக்கு அழகா இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, சார் போதும் சார், ரொம்ப தான் நீங்க பேசுறீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி உங்களோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, சார் நம்பர் எல்லாம் கொடுக்க முடியாது சார் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க நம்பர் கொடுத்தா பேசலாம்ல அப்படின்னு. உடனே அந்த பொண்ணுங்களும், சரிங்க சார் உங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஏன் நம்பரா இருந்தானே உங்க நம்பரா இருந்தானே எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்ட்டு கார்த்தி அந்த பொண்ணுங்க கிட்ட நம்பர் கொடுக்குறாரு. இதை நம்ம மாயா தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அந்த பொண்ணுங்க வந்துட்டு நேரா கார்த்தி கிட்ட நம்பர் வாங்கிக்கிட்டு, இங்க பாருங்க சார்,
நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபாரின் போயிருவோம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பரவாயில்ல, நீங்க பேசினாலே போதும், உங்களோட வாய்ஸ் மட்டும் கேட்டா போதும் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த பொண்ணும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கார்த்தி நேரா அந்த பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. கார்த்தி நினைக்கிறாரு, எப்படியும் போனதோட இவளுக கால் பண்ணாம இருக்க மாட்டாளுக, நம்ம 3 மாசம் கழிச்சு ஊருக்கு வந்த பிறகு நல்ல வாய்ப்பு தான் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாயா இதை பார்த்துட்டு, இந்த பொறுக்கி இன்னும் திருந்தவே இல்லை, இன்னும் பொண்ணுங்களோட வாழ்க்கையே ஸ்பாயில் பண்றதுக்கு தான் இருக்கான், இவனை விடவே கூடாது அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. மாயா என்ன பண்றாங்கன்னா, நேரா கார்த்தி பின்னாடி போகலாம் அப்படின்ட்டு நேரா கார்த்தி பின்னாடி போறாங்க. கார்த்தி வந்துட்டு அந்த ஆட்டோ எடுத்துக்கிட்டு, அந்த பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. மாயா நேரா அந்த ஆட்டோக்கார அண்ணா போயிட்டு, அண்ணா ஆட்டோ சரியாயிட்டா அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, அம்மா ஆட்டோ ரொம்ப ரிப்பேர் ஆயிட்டுமா, ஆட்டோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. திரும்பி பார்த்தா கார்த்தி ரொம்ப தூரம் போயிட்டாரு. ஆனா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பொண்ணுங்க இன்னும் கோவில்ல தான் இருக்காங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, இந்த கார்த்தி நம்பர் கொடுத்துட்டு போயிருக்கான், ஸோ அந்த நம்பரை வச்சு அவனை வர வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாயா பிளான் பண்றாங்க. மாயா நேரா அந்த பொண்ணுங்களை போய் பாக்குறாங்க. அந்த பொண்ணுங்க நேரா மாயாவை பார்த்து, யாரு மேடம் நீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்ல, மாயா நேரா அந்த பொண்ணுங்க கிட்ட, இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒருத்தன் பேசிட்டு போனான்னு அப்படின்னு. அந்த பொண்ணுங்க கேக்குறாங்க, ஆமா, அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நல்லவனே கிடையாது, நிறைய பெண்களோட வாழ்க்கையை ஏமாத்தி இருக்கான் அப்படின்னு. அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க பொய் சொல்லாதீங்க, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தான் அப்படிங்கிறதுக்காக அவன் எங்ககிட்ட நம்பர் கொடுத்துட்டு போயிருக்கான், நீங்க அவனை வந்துட்டு உங்க வலையில சிக்க வைக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஐயோ ஏன் இப்படி பேசுறீங்க, அவனை பத்தின உண்மைகள் எல்லாமே எனக்கு தெரியும், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தனை இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவன் தான் அவன், பல பெண்களோட வாழ்க்கையை ஏமாத்திருக்கான், அவனை போய் நீங்க நம்புறீங்க, இங்க பாருங்க, அவனால ஒரு குடும்பமே அழிய போகுது, அவன் கொடுத்த நம்பரை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை நான் காப்பாத்துவேன், தயவு செஞ்சு நம்பரை கொடுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க கோவில்ல வச்சு இந்த மாதிரி சொல்றதுனால நாங்க நம்புறோம், நீங்க கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு. மாயா நேரா அந்த பொண்ணுங்களை பார்த்து, இங்க பாருங்க, ரொம்ப நன்றி, ஒரு குடும்பத்தையே நீங்க காப்பாத்திருக்கீங்க, எப்படியாவது அந்த அவனை மட்டும் நான் பிடிச்சிட்டேன்னா எனக்கு போதும் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த பொண்ணுங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, மாயா நேரா அந்த பொண்ணுங்களை பார்த்து, இங்க பாருங்க, இக்காரணம் முன்னிட்டும் இனிமே அவன் கண்ணில் மறுபடி பற்றாதீங்க, அவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த பொண்ணுங்களும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப மாயா அந்த நம்பரை பார்த்து, புதுசா நம்பர்லாம் வச்சிருக்கியா, நீ செத்துட்ட அப்படின்னு நாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா நீ உயிரோட இருக்கியல்ல, நீ புவனேஸ்வரி பசுபதியோட சேர்ந்து இந்த பிளானை போட்டிருக்கீங்களா, விடமாட்டேன், இப்பவே நான் குருவரன்ட்ட சொல்றேன் அப்படின்னு. மாயா நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா நம்ம ஜானகியை பாக்குறாங்க. ஜானகி நேரா மாயா கிட்ட, மாயா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, மாயா நேரா ஜானகியை கட்டி பிடிச்சு, பெரியமா நீங்க குற்றவாளி இல்ல பெரியமா, உங்க மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா ஏன் மாயா திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசுற, இங்க பாரு, ஏன் கையால தான் அந்த கார்த்திகை கொன்ன அப்படிங்கிறத நீ தான் நேரடியா பார்த்த, அப்புறம் ஏன் மாயா இப்படி பேசுற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியமா அந்த கார்த்தி உயிரோட தான் இருக்கான், நீங்க கார்த்தியை கொலை பண்ணல பெரியமா அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகிக்கு செம்ம ஷாக்கு. ஜானகி நேரா மாயாவை பார்த்து, என்ன மாயா, என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லாது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியமா அந்த கார்த்திய என் கண்ணால பார்த்துட்டு வந்தேன், இப்ப இங்க பாருங்க, அவனோட நம்பர் கிடைச்சிருக்கு, அவனை எப்படியாவது நான் வர வச்சிடறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, மாயா நீ சொல்றதை என்னால நம்ப முடியல, அவன் உயிரோட இருக்கானா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா பெரியமா, அவன் உயிரோட இருக்கான் பெரியமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல குருவரனை கூட்டிக்கிட்டு போயிட்டு அவனை எப்படியாவது கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப குருவரன் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, மாயா இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, இவங்கள ஜட்ஜையா கிட்ட கூட்டிட்டு போகணும், அங்க போயிட்டு இவங்களுக்கு தண்டனை கிடைச்சிட்டுன்னா 8 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாயா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா நேரா அந்த குருவரனை பார்த்து, அதுக்கெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், குருவரன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல, குருவரன் போறாரு. போனதோட மாயா நேர குருவன்கிட்ட, இங்க பாருங்க குருவரன், அந்த கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் அதிர்ச்சியாகி, என்ன மாயா சொல்றீங்க அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த கார்த்தி உயிரோட இருக்கிறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்பதான் நான் கோவில்ல பார்த்தேன், அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை முட்டாளாக்கி இருக்காங்க, அவங்க அவசர அவசரமா கார்த்தியோட பாடி கிடைச்சதோட எரிச்சதுக்கு இதான் காரணம், கார்த்தி அது இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க,
இங்க பாருங்க சார், அந்த கார்த்தி உயிரோட இருக்கிறத நான் கண்ணால பார்த்தேன், என்ன நம்புறீங்களா அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, இந்த குடும்பத்துக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால இந்த விஷயத்துல நீங்க பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்க பாத்தீங்க அப்படின்னு மாயா சொல்றாங்க. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் 2 பொண்ணுங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனா, அந்த பொண்ணுங்க கிட்ட போயிட்டு நம்பர் கொடுத்தான் அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, எனக்கு தெரியுமாவா மாயா, அந்த கார்த்திக் வந்துட்டு ஒரு மாதிரியான ஆளு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, எப்படி சார் அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, அவனை பத்தி நான் விசாரிக்கும் பொழுதே கண்டுபிடிச்சிட்டேன். அவன் தனாவை வந்துட்டு தப்பா வீடியோ எடுத்து தனாவை மிரட்டியிருக்கான். அதனாலதான் உங்க அம்மா வந்துட்டு கார்த்திய கொலை பண்றதுக்காக தலையில அடிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா சார், இது எப்படி தெரியும் அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, மாயா, நான் இன்ஸ்பெக்டர், நான் யாருன்னு தெரியும்ல உனக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும், சரிங்க சார், அந்த கார்த்தி இப்ப கண்டிப்பா தப்பிச்சு போக தான் பாப்பான், அவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட குருவரன் சொல்றாரு, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவன் எங்க போனான்னு பாத்தீங்களா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சார், அந்த பொண்ணுங்க கிட்ட இவன் நம்பர் கொடுத்துருக்கான். அந்த பொண்ணுங்க பேசுற மாதிரி மறுபடியும் பேசுனா அவன் கண்டிப்பா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, சொல்லுங்க சார் அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, சரி, அப்ப அவன் எப்பவுமே இருக்கிற அந்த பண்ணை வீடு தான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சார், நானே பேசுறேன் சார், அவனை எப்படியாவது வர வைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, சரி பேசு அப்படின்னு சொல்ல மாயா நேரா குருவரன்ட்ட, சார், புது நம்பர் மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயாவுக்கு புது நம்பரை கொடுக்குறாங்க. அப்ப குருவரன் நேரா மாயா கிட்ட, இங்க பாருங்க மாயா, அவன் எந்த விதத்திலையும் சந்தேகப்பற்ற கூடாது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, கண்டிப்பா அவன் சந்தேகப்பட மாட்டான் சார், நான் பாத்துக்கிறேன், பொண்ணுங்க பேசினாலே அவன் கண்டிப்பா சந்தேகப்பட மாட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பேச சொல்றாங்க. மாயா நேரா கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்திக் கரெக்டா பஸ் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம மாயா நேரா ஃபோன் பண்ண, அப்ப அந்த கார்த்தி வந்துட்டு நம்பரை பார்த்துட்டு, என்னது புது நம்பரா இருக்கு, ஒருவேளை கோவில்ல அந்த பொண்ணுங்க கிட்ட நம்பர் கொடுத்தனே அந்த பொண்ணுங்க தான் ஃபோன் அடிக்கிறாளுவளோ அப்படின்ட்டு கார்த்தி ஃபோன் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுங்க, இப்பதானே என் நம்பர் வாங்குறீங்க, எங்க நீங்க அடிக்க மாட்டீங்களோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டேன், உங்களை இனிமே எப்ப பாப்பேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. அப்ப மாயா வந்துட்டு குரல் மாத்தி பேசுறாங்க, இங்க பாருங்க, இனிமே உங்களை பார்க்க முடியாது போல, நான் இன்னும் 3 டேஸ்ல ஃபாரின் கிளம்புறேன், கொஞ்ச நேரம் மட்டும் உங்களை பார்க்கலாமா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி நினைக்கிறாரு, என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கேனே, ஒரு 3 மந்த் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, 3 மந்தா, 3 மந்த்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, திருப்பி நான் ஊருக்கு வருவேனா என்ன அப்படிங்கிறதே டவுட்டு தான், நீங்க மட்டும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. உங்களை எங்க மீட் பண்ணலாம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஆஹா, லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த சான்ஸை விடுவோமா அப்படின்ட்டு நம்ம கார்த்தி நேரா அந்த பொண்ணுகிட்ட, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், அந்த இடத்துக்கு வந்துடுறீங்களா, நானும் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும், சரி சொல்லுங்க, எந்த அட்ரஸ்ன்னு சொல்லுங்க அப்படின்னு. உடனே கார்த்தி அந்த பண்ணை வீட்டை தான் அட்ரஸா சொல்றாரு. மாயா சொல்றாங்க, சரிங்க சார், நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன், உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன், வந்துருங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், சரிம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போனை கட் பண்றாரு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, நான் பண்ண விடாது, நம்ம அதுக்கப்புறம் கேரளாவுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் கார்த்தி நேரா பண்ணை வீட்டுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் குருவரன் நேரா மாயா கிட்ட, என்னாச்சு மாயா, அந்த கார்த்தியை நம்பிட்டானா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் குருவரன், அவன் இன்னும் 10 நிமிஷத்துல அந்த பண்ணை வீட்டுல இருப்பான், அவனை ரவுண்ட் அப் பண்றதுக்கு போலீஸ் அனுப்பிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட குருவரனும் சரி மாயா அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, அவனுக்கு டவுட் வந்துடக்கூடாது, ஒருவேளை அவன் டவுட் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக பார்ப்பான், பாத்துக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் மாயா அப்படின்னு. அதுக்கப்புறம் கார்த்தி நேரா பண்ணை வீட்டுக்கு வராரு. பண்ணை வீட்டுக்கு வந்துட்டு எங்க அந்த பொண்ணுங்களை காணோம் அப்படின்னு வெயிட் பண்றாரு. அதே நேரத்துல அந்த குருவரன் நேரா அந்த பண்ணை வீட்டுக்கு போயிட்டு ரவுண்ட் அப் பண்றாரு. அங்க போயிட்டு நேரா கார்த்தி வெளியில வா அப்படின்னு சொல்ல, கார்த்திக்கு அந்த சவுண்டு கேட்டதோட பயப்படுறாரு. அப்ப குருவரன் சொல்றாரு, பண்ணை விட்ட டோட்டலா ரவுண்ட் அப் பண்ணியாச்சு, நீ எங்கேயுமே தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வெளியில வா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கன்னோட நிக்கிறாரு குருவரன். கண்ணை பார்த்ததோட அந்த கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகி வெளியில வராரு. வெளியில வந்துட்டு அந்த குருவரனை பார்க்க குருவரன் சொல்றாரு, எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து, பூண்டோட கைது பண்றேன் அப்படின்ட்டு குருவரன் நேரா கார்த்தியோட கையில வந்து விலங்கு போட்டுறாங்க. அப்ப மாயா இங்கேருந்து கோவமா வந்துட்டு கார்த்தியை ஊங்கி அரைஞ்சி, இன்னும் நீ திருந்தல இல்ல,
எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை நீ அழிக்கிறதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல குருவரன் நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாருங்க மாயா, இவனை இப்பயே கொண்டு போய் கோர்ட்டில் விடணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜானகி மேடத்தை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாரு மாயா, என்னை விட்டுரு அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, சி வாய முட்றா, நீ எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி இருக்கிற, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக குருவரன்ட்ட, இங்கே பாருங்க சார், இவன் தப்பிச்சு போக பாப்பான், இவனை விட்டுறாதீங்க அப்படின்னு. குருவரனும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு நேராக அங்கே ஸ்டேஷனில் இருக்கும் பொழுது ஜானகியை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் குருவரன் நேராக கார்த்தியை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரியும் பசுபதியும் சந்தோஷத்தில் இருக்காங்க. பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருமா புவனேஸ்வரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார்த்திக் கேரளாவுக்கு போயிடுவான். இனிமேல் நமக்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. இந்த ஜானகிக்கு தண்டனை கிடைக்கிறத நம்ம கண்குளிர பார்க்க போகிறோம் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இது எத்தனை வருஷ கனவு, இந்த புவனேஸ்வரியும் ரகுராமையும் பிரிக்கணும் அப்படின்னு. நான் நினச்சது இப்போ நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பசுபதி சொல்கிறாரு, ஆமாம்மா புவனேஸ்வரி, இது எத்தனை வருஷ கனவு, உன் வாழ்க்கையை அழிச்சவனுக்கு இன்னைக்கு நல்ல தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம ரகுராம் வந்துட்டு நேராக தனாட்ட, தனா நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, தனா நேராக ரகுராமை பார்த்து, அப்பா அம்மா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு இன்னைக்கு ப்ரூஃப் ஆகும் அப்படின்னு. ரகுராம் நேராக தனாவை பார்த்து, எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோர்ட்டுக்கு போகிறாரு. நேராக அங்கே போகிறாங்க. அதே நேரத்தில் ஜட்ஜையா வந்து உட்காராரு, கார்த்தியோட வழக்கை விசாரிக்கிறாரு. அப்போ நம்ம புவனேஸ்வரி பக்கத்தில் உள்ளவங்க இது மாதிரி வக்கீல் பேசுகிறாரு, இது மாதிரி இவங்க வந்துட்டு திட்டம் போட்டு சதி பண்ணி அந்த கார்த்தியை வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு இந்த ஜானகி அம்மா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு மருமகனை காப்பாற்றுறதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பழி போடுறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் தான் அந்த கார்த்தியை என் கையால் அடித்து கொன்னேன், அதுக்கு நான் தான் வந்து சாட்சி அப்படின்னு. அப்போ அந்த வக்கீல் சொல்கிறாரு, இது எல்லாமே பொய், இவங்க அவங்க மருமகனை காப்பாற்றுறதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ மாயா அங்கே வந்து நின்றுட்டு, இங்கே பாருங்க, இது எல்லாமே பொய், கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரியும் அந்த பசுபதியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சார் இவங்க சொல்கிறது பொய், திசை திருப்ப பார்க்குறாங்க, அந்த கார்த்தியை நாங்கள் தான் வந்துட்டு கண்ணால் பார்த்து அதான் எங்கள் கார்த்தின்னு சொன்னோம் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, சார் இவங்க சொல்கிறது எல்லாமே பொய், அந்த கார்த்தியை என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சார் செத்துப்போன ஒருத்தனை எப்படி சார் இவங்க கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அவனை அழைச்சிட்டே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தியை அந்த குருவரன் கூட்டிகிட்டு வராரு. இதை பார்த்ததோட பசுபதி அதிர்ச்சி ஆகுறாரு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இவனை நான் எங்கே போக சொன்னேன், எங்கே வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, அதாம்மா எனக்கும் புரியல, இவன் எப்படிம்மா இவளுக கண்ணில் பட்டான் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சே இந்த மாயா கிட்ட மறுபடியும் தோற்று போயிட்டனே அப்படின்னு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டுட்டு போகிற வீடியோஸ் தான். ஸோ இந்த வீடியோஸில் ஏதாவது மைனஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், அண்ட் ப்ளஸ் இருந்துச்சுன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த நார்மல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா அதுக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க.